அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு பங்கு மிக முக்கியமானது ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான ஆதரவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கினார்கள். அதில் இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அ ஷரியா லில் ஆஜிரி என்று சொல்லக்கூடிய நூலில் இமாம் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நூலிலே வரக்கூடிய செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபா பொறுப்பை எந்த அளவுக்கு அவர்கள் வீரத்தோடு, வீரியத்தோடு ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு சொன்னார்கள் என்ற செய்தி மிக முக்கியமானது. அப்ப இந்த செய்தியில என்ன சொல்கிறார்கள் என்றால், மக்களே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை பார்த்து சொல்ற மக்களே, எனக்கு பையத் செய்து தருவதில் யாராவது கை செய்தப்படுவதாக இருந்தால் நான் அவர்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஏன்னா மொத்த மக்களும் பையத் செய்து கொடுத்தால் தான் ஒரு ஹலீஃபா வர முடியும். இல்லைன்னா மக்கள் மத்தியில் குழப்பங்கள், பிரிவினைகள் உண்டாக முடியுமே. எனவே மக்களுக்கு அவர்கள் ஆற்றிய ஹுத்பாவில் அவர்கள் அப்படி சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கையிலே வாளை ஏந்தி கொண்டு பள்ளிவாசலிலே வந்து மிம்பரிலே ஒரு காலை வைத்துக்கொண்டு மறுகாலை கீழே வைத்தவர்களாக சொல்கிறார்கள். அ வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், அபூபக்கரே, உங்களை பதவி விலகுமாறு நாங்கள் கேட்க மாட்டோம். நீங்க பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் கேட்க மாட்டோம். உங்களை பதவியை விட்டு அகற்றவும் மாட்டோம் என்று சொன்னாங்க. அபூபக்கரே, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறோம், நீங்கள் பதவியிலிருந்து நீங்குங்கள் என்று சொல்ல மாட்டோம், உங்களை நாங்கள் நீக்கவும் மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் உங்களை முற்படுத்தி இருக்கிற போது உங்களை இந்த பதவியை விட்டு பிற்படுத்துகிறவர் யார் அப்படி என்று கேட்ட செய்தியை நாம் இந்த நூலிலே பார்க்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை எல்லா விவகாரத்தையும் முற்படுத்தி இருக்கிறார்கள். நான் கடைசியாக சொன்னதிலே தொழுகையிலே முற்படுத்தினர் அபூபக்கரை மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்க ரசூலுல்லாஹ்வை எல்லாத்துக்கும் முற்படுத்தி இருக்கும்போது உங்களை கூடாது, இந்த இடத்துல நிற்க கூடாதுன்னு சொல்றவன் யாரு அப்படின்றதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். அதே போல இந்த செய்தி பல நூல்களில் வந்திருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு செய்தி அவர்கள் சொல்கிறார்கள் என்ன என்று சொன்னால், தாரீகுல் குலஃபாவிலே 12வது பக்கத்திலே வந்திருக்கிறது. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது எங்களுடைய விவாகரத்துக்கு யாரை பொறுப்பாளர்களாக நியமிப்பது என்பதை நாங்கள் அவதானித்து பார்த்தோம். எங்களுடைய இந்த சமூகத்தினுடைய பொறுப்பை கையில் எடுத்து நடாத்தக்கூடியவர் யார் என்பதை நாங்கள், அதுக்கு தகுதியானவர் யார் என்பதை நாங்கள் அவதானித்து பார்த்தோம். அப்போது ஃபவஜதன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை கத்தம அபாபக்கர் ஃபிஸ்ஸலா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை தானே தொழுகை முற்படுத்தினார்கள். எனக்கு பின்னால் அபூபக்கர் தான் தொழுகை நடாத்த வேண்டும் என்பது உறுதியாக இருந்தார்களே. அப்ப நாங்கள் அபூபக்கர் தான் இதுக்கு தகுதியானவர்கள் என்பதை அந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொண்டோம் என்று சொல்கிறார்கள். இப்போ ரலினா லிதீனினா அம்மன் ரலிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹு லிதீனினா. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்துக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொருந்தி கொண்டார்களே. எனவே நாங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொருந்திக் கொள்கிறோம், அவரை நாங்கள் முற்படுத்துகிறோம் என்று சொன்ன செய்தியை தாரிகுல் குலஃபாவிலே இமாம் அவர்கள் அது தெளிவாக சொல்கிறார்கள். அப்ப இந்த இடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தி என்னென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கிற போதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்படுத்தி இருக்கிற போது மார்க்க விவகாரங்கள் அவர்களை முற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அவரை மார்க்க விவகாரங்களுக்கும் நாங்கள் அபூபக்கரை நாங்கள் தெரிவு செய்து அவரை ஹலீஃபாவாக எடுத்துக்கொண்டோம். கிலாபத்துக்கும் அவர்களை நாங்கள் பொருந்தி கொண்டோம் என்று சொல்லக்கூடிய செய்தி தாரிகுல் குலஃபாவிலே வருகிறது. அதுபோல் ஷரியா லில் ஆஜிரியிலையும் 4ஆம் அத்தியாயத்தின் 1722வது பக்கத்திலையும் வருகிறது. அந்த இடத்திலையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முற்படுத்தியதை பிற்படுத்த யாருக்கும் முடியாது என்பதை சொல்கிறார்கள். இந்த ரிவாயத்தில் இன்னொரு செய்தி என்ன வருகிறது என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அது அவருடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபா பக்ரின் யுஸல்லி பின்னாஸ். அபூபக்கரை தொழுகை நடாத்தும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள், அவரைத்தான் முற்படுத்தினார்கள். ஒக்கத் ரஆ மக்கானி வமா குந்து காயிபன் வரா மரீதன். அப்படி ரசூலுல்லாஹ் தொழுகிற போது நானும் அங்கு இருக்கிறேன் அப்படிதான் சொல்கிறார்கள். அபூபக்கர் தொழுகை முற்படுத்துங்கள், அவரை தொழுகை நடாத்த சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிற அந்த இடத்துல நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன். ஆனா ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லல.
நான் அந்த இடத்தில் மறைந்தவனாகவும் இருக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில தானே இந்த வமா குன்து காயிபன் வலா மரீதன். நான் நோயாளியா வீட்ல உட்காரவும் இல்ல, அல்லது அந்த இடத்துல இல்லாம எங்கேயாவது வேற இடத்துல இருக்கவும் இல்ல. ரசூலுல்லாஹ் இப்படி அபூபக்கர முற்படுத்துங்கள், அவரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று சொல்ற அந்த இடத்துல நான் இருந்தேன். அப்படின்னு அறிஞர்கள் சொல்லுங்க. அப்ப இது அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லும்போது அவர் என்னையும் பார்க்கிறார் ரசூலுல்லாஹ். என்னையும் பார்த்தார்கள். அந்த என்னட்ட அப்படி சொல்லல. அபூபக்கருக்கு தான் சொன்னார்கள் என்பதைத்தான் சொல்கிறார். வலவ் அராத யுகத்திமுனி லகத்தமனி. ரசூலுல்லாஹ் என்ன முற்படுத்த வேண்டும் என்று சொல்ல விரும்பியிருந்தால் அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். அது எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. அபூபக்கருக்கு சொல்ற ரசூலுல்லாஹ் எனக்கும் சொல்லலாம் தானே. அலிய முற்படுத்துங்கள். அலி தொழுகை நடாத்த சொல்லுங்கள்ன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம். நான் அந்த இடத்துல தான் இருந்தேன். ஆனா அவங்க அப்படி சொல்லல. எனவே ரலீனா லிதுன்யான மன் ரலியஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிதீனினா. எங்களுடைய மார்க்க விவகாரங்களுக்கு யாரை அல்லாஹ்வுடைய ரசூல் முற்படுத்தி தெரிவு செய்தார்களோ, பொருந்தி கொண்டார்களோ அவர்களை அந்த அபூபக்கரையே நாங்கள் எங்களுடைய மார்க்க விவகாரத்துக்கும், உலக விவகாரத்துக்கும் அவர்களை பொருந்தி கொண்டோம் என்று சொன்ன செய்தி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த தெளிவாக அ அ அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தி இந்த உம்மத்துக்கு தெளிவாக முன்வைக்கப்பட்டிருக்கு. யாரும் அவருடைய பேர்ல குழப்பம் பண்ணது தேவையில்லை. யாரும் குளறுபடி செய்து கொண்டு சமூகத்துக்குள்ள ஒரு பிரிவினை உண்டு பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். நான் ஹயாத்தோடு இருக்கிறேன். எனக்கே ரசூலுல்லாஹ் சொல்லல. என்னை பார்த்தாங்க. எனக்கு கட்டளையிடல. நான் அந்த நோயாளியாவும் இருக்கல. எங்கேயாவது மறைஞ்சிருக்கவும் இல்லை. எல்லாம் என் முன்னால தான் எல்லாம் நடந்தது. எனவே நாங்கள் அபூபக்கரை பொருந்தி கொண்டோம் என்ற ஒரு செய்தி இந்த உம்மத்துக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டு போனது. இந்த வரலாற்று குறிப்பிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். மீண்டும் தொடர்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.